தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோரமின் தலைவர் திரு அஜ்மல் கான் அவர்களோடு தற்போது நாடு முழுவதிலும் அமலாக்கி இருக்கக்கூடிய வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் அதன் மீதான விமர்சனங்கள், அதன் மீதான கருத்துக்கள் நாடு முழுமையிலும் அந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இனியும் இந்த போராட்டங்கள் தீவிரமடையும் என்ற ஒரு அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், உண்மையில் இந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன, இது தேவைதானா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் அதன் மீது எழுகின்றன. இது தொடர்பாக நாம் திரு அஜ்மல் கானோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் இந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா சட்டமாக்கப்பட்டுள்ளது. சட்டமாக்கப்பட்ட பின்னரும் அதன் மீதான எதிர்ப்புகள், விமர்சனங்கள், கருத்துக்கள் தொடர்கிறதை நம்ம பார்க்குறோம். உண்மையில் என்னதான் அரங்கேற்றியுள்ளார்கள் திரு அஜ்மல் கான்? முதலில் இந்திய நாட்டின், குறிப்பாக தமிழ்நாட்டின் அனைத்து மத மக்களுக்கு மத்தியில் ஒரு விவரத்தை நான் தெளிவாக்க விரும்புகிறேன். ஆமாம், நம்ம அதற்கு முன்னால் உங்களுடைய அந்த வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோரமோட செயல்பாடு என்ன, அது குறித்து நீங்கள் சொல்லிட்டு கூட நம்ம சட்டத்திருத்த மசோதாவுக்குள் செல்லலாம். வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் அப்படிங்கிற அமைப்பு கடந்த 10 ஆண்டு காலமாக வக்ஃப் போர்டில், வக்ஃப் வாரியத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை, ஊழல், மோசடிகளை அம்பலப்படுத்தி வருகிறோம் என்றால் வெறுமென மேடைகள் போட்டு பேசுவது கிடையாது. அதுக்கு தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும், டெல்லியிலேருந்து இந்த மாதிரி பல மாநிலங்களில் வக்ஃப் ஆக்டில் எக்ஸ்பர்ட்டுகளை கொண்டு வந்து இங்கே கேள்வி பதில்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடத்தணும். அவ்வப்போது வக்ஃப் வாரியத்தில் நடக்கும் ஊழல்களை தடுத்தோம். அரசு செயலாளர்களிடம் புகார் கொடுத்தோம். நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தோம். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்றைக்கு பதவியேற்றதோ அந்த நாளில் ஒரு புகாரை நான் அனுப்பி வைத்தேன். இந்த ஆட்சி 21 திமுக ஆட்சி 21 7/5/21. அதில் அந்த புகார் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் அதிகாரிகள் அதாவது சூப்பரண்ட் இன்ஸ்பெக்டர் லெவலில் ஒரு 5-6 பேர், 2 பேர் சிஓ ஹெட்டு, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு டிஆர்ஓ கேடரில் 2 பேர் வக்ஃப் சொத்துக்களை பாராதீனம் செய்திருக்கிறார்கள். எப்படி பாராதீனம் செய்திருக்கிறார்கள்? வக்ஃப் சொத்துக்களை இது இல்லை என்று என்ஓசி கொடுத்து விற்றுருக்காங்க. அதற்கான ஆதாரங்களோடு நான் புகார் அனுப்பினேன். வாரியமோ அல்லது அரசோ நடவடிக்கை எடுப்பது போல் தெரியவில்லை. வேறு வழி இல்லை. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்தேன். கடந்த 16 வக்ஃப் இந்த அதாவது இந்த வக்ஃபில் நிறைய முறைகேடுகள், ஊழல்கள் நிறைய ஏராளமானது இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் உங்களுடைய அந்த கூற்று உறுதிப்படுத்துது, அப்போ உறுதிப்படுத்துது. நான் வழக்கு போட்டேன் 16/8/21. தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதியரசராக இருக்கும் நீதியரசர் மாண்புமிகு மகாதேவன் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அரசு முதன்மை செயலாளர், அதாவது பிசி எம்பிசி மைனாரிட்டி வெல்ஃபேர் பிரின்சிபல் செக்ரட்டரி, அவர் தான் இன்சார்ஜ் வக்ஃப் போர்டுக்கு. அப்புறம் வக்ஃப் போர்டு, அதுக்கப்புறம் சிஇஓ வக்ஃப் போர்டு, இந்த 3 பேர் விசாரிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போடும்போது நீங்கள் வச்ச குற்றச்சாட்டு என்ன சார்? என்ன குற்றச்சாட்டு வச்சுங்க? இந்தந்த ஊரில் இந்தந்த சொத்துக்கள் வக்ஃப் சொத்துக்கள் இல்லை என்று என்ஓசி கொடுத்து விற்கப்பட்டுள்ளது. அவர்கள் மீது நடவடிக்கை. யார் விற்கிறார்கள்? வக்ஃப் போர்டு அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர், சூப்பரண்டன்ட்ஸ், சிஇஓ. சில உதாரணங்கள் சொல்லுங்கள். எந்தெந்த ஊரில் என்னென்ன சொத்துக்கள்? அது கடலூரில், சில ஊர்களில் கோயில்கள் கூட இல்லை. அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தவறான தகவல். அதுக்கு நான் விளக்கமாக பதில் சொல்கிறேன். வக்ஃப் சொத்துக்கள் தான். வக்ஃப் சொத்துக்கள் இல்லை என்று விற்றுருக்காங்க. இப்போ பல்லாவரத்தில் ஒரு 3.5 ஏக்கர் விற்றுருக்காங்க. பல்லாவரத்தில் அதில் பழைய சிஓ ராஷித் அலின்னு இருக்கார். அவர் மேலே குற்றச்சாட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி பல்லாவரம் 3 ஏக்கராவா? 3 ஏக்கர். பல்லாவரம் எப்படி இருந்த நிலம் எப்படி விற்கப்பட்டிருக்கு? அதுதான் இதுக்கு என்ன காரணம்னா, வக்ஃப் நிலங்கள் சரியாக பராமரிக்கப்படவில்லை. அடுத்த வக்ஃப் நிலத்தில் சரியாக பராமரிக்கப்படலைன்னா அந்த போர்டு கீடு எதுவுமே இல்லாமல் அதுதான் ஒரு கல்வெட்டு, இந்த விஸ்தீரணம் உள்ள இந்த இடம் இந்த வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படி எழுதி வச்சுருந்தாங்கன்னா அது பராதீனமாக இருக்காது.
என்னமோ ஒரு அனாதை லேண்ட் மாதிரி போட்டு வச்ச உடனே அதை அதிகாரிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு 7 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். விசாரணை நடந்தது. அரசு செயலாளர் அவர்கள் விசாரித்தார்கள், என்னையும் விசாரித்தார்கள், நான் கொடுத்த ஆவணங்களையும் விசாரித்தார்கள். அருகில் முதன்மை செயல் அலுவலர் வக்பு வாரியத்தின் அலுவலர் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட வந்திருந்தாங்க. கம்பேர் பண்ணாங்க. அதுக்கு 2வது நாள் அந்த 2 சிஓக்கள் டிஆர்ஓக்களை விசாரித்தார். 3வது நாள் அந்த இன்ஸ்பெக்டர் சூப்பர் லெவலில் விசாரிச்சுட்டு அவர் ஒரு 2 மாதம் கழித்து பொறுமையாக ஸ்டடி பண்ணுறாரு. நம்ம கொடுத்த ஆதாரங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்மைதானான்னு உண்மைத்தன்மையை சரி பண்ணுறாரு. ஏன்னா அவர் புகார் கொடுத்துருக்காருன்னா அது உண்மைத்தன்மை இல்லாமல் நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல. ஆமாம். அப்படி பண்ணுறாரு. பண்ணி பார்க்கும்போது ஒரு தீர்ப்பு எழுதுகிறார் அவர். யாருக்கு விற்கிறாங்க, நீங்கள் எந்த மாதிரியான ஆவணங்கள் நீங்கள் சமர்ப்பிச்சிங்க சார்? வக்ஃபு சொத்துங்கிறதுக்கான ஆதாரம். சரி, யாருக்கு விற்கிறாங்க? ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு விற்கிறாங்க. ஓ, அந்த ரிஜிஸ்டரான டாக்குமெண்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃபு ப்ராப்பர்ட்டி தாங்கிறதையும் இவங்க கிரயம் பண்ணி கொடுத்ததையும் என்ஓசி கொடுத்ததையும் டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறேன். இல்லை, வக்ஃபு ப்ராப்பர்ட்டி ஒரு என்ஓசி, அதாவது இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா விற்று விட முடியும். ஓ, அந்த மாதிரி முதல் தவறை சரி இந்த விடியல் ஆட்சியில் விடியல் கிடைக்கட்டும் என்பதற்காக நான் அதை செஞ்சேன். ஆனால் அரசு அதிகாரிகளை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர்கள் அருமையாக ஏன் அரசு அதிகாரிகள் குறை சொல்ல முடியாது? நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க. என்ஓசி போட்டு விற்றதே அரசு அதிகாரிகள் தானே. அது மேலதிகாரிகள் செய்யலை. இப்போது விசாரித்தது ஒரு நான் முஸ்லீம் தான், கார்த்திக் ஐஏஎஸ். அவர் தான் மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு பார்த்தார். அவர் விசாரித்து தீர்ப்பு எழுதுறாரு. சிறுபான்மை நலத்துறை செயலாளர் கார்த்திக் ஐஏஎஸ் அவர் தீர்ப்பு எழுதுறாரு. அஜ்மல் கான் அவர்கள் சாட்டியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையே. குற்றவாளிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது அவர்கள் மீது சாற்றப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டுவிட்டன. ஆகவே இவர்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று வக்பு வாரியத்தின் முதன்மை செயல் அலுவலர் அவர்களுக்கு உத்தரவிடுறார். அந்த கார்த்திக் ஐஏஎஸ் அவர் தான் ஹெட், அவர் தான் செக்ரட்டரி, அவர் போர்டு சபார்டினேட் அவங்களுக்கு அனுப்புகிறார், சிஓக்கு அனுப்புகிறார். நரேஷ் அகமது இல்லை, அப்போ சிஓ ஃபரீதாபாத் ஒன்று இருந்தாங்க. இப்போ தாரிஷ் அகமது. அப்போ அனுப்புகிறாங்க. அனுப்புனோன்னா அந்த அம்மா வேகமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. வேகமாக வேலை பார்த்த ஆரம்பித்தோடனே இந்த பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது சேர்மன் ஒரு மீட்டிங்கில் அட்ரஸ் பண்ணுறாரு. யார் சேர்மன்? அப்போ அப்துல் ரஹ்மான். அவர் அட்ரஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கக்கூடியவர்கள் என்னிடம் தனியாக நீங்கள் நடத்திய அந்த சம்பவங்களை சொன்னால் நான் உங்களை காப்பாற்றுகிறேன். இது 2 காரணமாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கலாம், காப்பாற்றுறதுக்காக இருக்கலாம். ஆனால் அப்துல் ரஹ்மானுக்கு தெரிந்து நடைபெற்றதா தெரியாமல் நடைபெற்றது. அவர் வருவதற்கு முன்பு நடைபெற்றது. அவர் தலைவராக வருவதற்கு முன்னதாக யார் இருந்தார்? அதுக்கு முன்னால் முகமது ஜான், அன்வர் ராஜா, இந்த மாதிரி இருந்தாங்க. அன்வர் ராஜா, தமிழ் மோகன் ஹுசேன் அவங்க இருந்தாங்க. இவர் வந்த பிறகு இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சொன்ன உடனே நான் செக்ரட்டரிட்ட சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். சார், ஜூம் மீட்டிங்கில் இந்த மாதிரி சேர்மன் பேசியிருக்காரு, அது எனக்கு சரியாக தெரியலைன்னு. செக்ரட்டரி உடனே சிஓ கூப்பிட விட்டார். அஜ்மல் கான் சார் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அது உண்மையா? ஆமாம் சார், பேசுனது உண்மை தான். சரி, நீங்கள் நடவடிக்கை வேகமாக எடுங்க அப்படின்னு உத்தரவாரு. அந்த அம்மா உடனடியாக ஒரு அதிகாரி சூப்பரண்டன்ட் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் ஆர்டர் போட்டுறாங்க. ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் போட்டுறாங்க. இந்த குற்றச்சாட்டை அதாவது உண்மையை ஏற்று நடவடிக்கை சொன்ன குற்றச்சாட்டு நடவடிக்கை கவர்மெண்ட்டு போட்டுச்சு ஆர்டர். ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ். ரொம்ப தீவிர நடவடிக்கை, பெரிய நடவடிக்கை. அடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காஞ்சிபுரம் போலீஸ் எஸ்பிக்கு அந்த பல்லாவரம் நிலத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த வேகம் அதிகமாக இந்த வக்பு வாரிய தலைவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த அம்மாவை அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அந்த சிஇஓவை பிரச்சனை ஆரம்பிக்கிறதே அதான். இன்னைக்கு வரைக்கும் எந்த தண்டனையும் அவங்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த அரசு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு ஆசான் டேட் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்னொரு அதிகாரியை, அன்வர்தீன் என்ற ஒரு அதிகாரியை திரு தாரிஷ் அகமது அவர்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. என்னுடைய கம்ப்ளைண்ட்டில் தான் டிஸ்மிஸ். ஆமாம், ப்ரூவ்டு, சார்ஜஸ் ப்ரூவ்டுன்னு அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெட்ரைவல் மீட்கணும்ல, அவங்கள கைது பண்ணணும்ல, கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும்ல, பண்ணவில்லை. நான் ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன்.
ஸ்டேட் போலீஸ் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு கேஸு கடலூர் யூனிட் விஎன்டிசி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. என்னுடைய புகாரில் அன்வர்தீன் என்ற ஒரு அதிகாரி, அவர் தான் அதிகமான சொத்துக்களை விற்றவர், அவர் மீது விஎன்டிசி ரெகுலர் கேஸ். ஏன்னா விஎன்டிசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசாரிச்சுட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகே. அப்படி அனுப்பக்கூடாது என்பதற்காக தலைமைச் செயலாளர் அவர்களிடம் ஒப்புதல் பெற்று செயலாளர் செக்ரட்டரி வந்து கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாரு டிவிஎஸ்சிக்கு. அது ஆல்ரெடி வந்து அந்த மேட்ரு கடலூர் யூனிட்டில் பெண்டிங்காக இருக்கிறனால கடலூர் யூனிட்டில் டீட்டெயில் என்கொயரி 4 வருஷமாக நடக்குதுங்க. இன்னி வரைக்கும் நோ எஃப்ஐஆர், நோ ப்ராக்ரஸ். என்னை அடிக்கடி வர சொல்லுவாங்க, போவேன், இருக்கிற ஆவணங்களை கொடுப்பேன், அப்புறம் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணால் சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, வக்போர்டில் நாங்கள் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி நான் வந்து எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஒரு மேட்டரில் எஃப்ஐஆர் போட்டுறோம் சார், ஜாயிர் ஹுசேன் ஒருத்தர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டோம் சார் அப்படின்றாங்க. இதை நான் எதற்காக இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் என்றால், நம்ம அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் டிவிஎஸ்சியில் இருந்தால் நேரடியாக வர முடியும், எஃப்ஐஆர் இல்லாமல் நேரடியாக வர முடியாது. இது அமலாக்கத்துறைக்கு ஒரு தகவலாக நான் கொடுக்கிறேன். மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. இந்த பணப்பரிமாற்றங்களை தடுக்க வேண்டும். காவல்துறை விஎன்டிசி அமைதியாக இருக்கின்றது. 4 வருடமாகிவிட்டது. உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு, செயலாளர் ஆணையிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. நோ ஆக்ஷன். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலையா? போட்டேன். எப்போ போட்டீங்க? எத்தனை உடனே ஆண்டுகளுக்கு பிறகு? ஒரு 6 மாதம் கழித்து போட்டேன். ஓ, இந்த மாதிரி போட்டிங்க, எந்த ஆக்ஷனும் இல்லைன்னு சொல்லி. அந்த நேரத்தில் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியில் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி மங்கட் ராம் சர்மான்னு இருந்தார். அவர் அவசரமாக ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், நிலை அறிக்கைன்னு தாக்கல் பண்ணுறாரு. நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நிலை அறிக்கை கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணுறாரு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, இன்னும் 30 நாளில் நான் நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன்னு. அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இல்லை நடவடிக்கை, நான் விட மாட்டேன். 2வது அப்ளிகேஷன், சப் அப்ளிகேஷனுங்கிறது அதுக்கு பேர், 2வது கண்டெம்ப்ட் பேர் சப் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணாகி அந்த வழக்குக்கு உத்தரவிட்ட நீதியரசர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று விட்ட காரணத்தினால் இதை வேறு ஒரு நீதிபதியை, தலைமை நீதிபதி தான் நியமிக்க வேண்டும். இல்லாட்டி ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஒரு ஜட்ஜ் அது ஹியர் பண்ணணும். அது நிலுவையில் இருக்கின்றது. கோர்ட்டில் ஆர்டர் வருது, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. உங்களுடைய டியூட்டி என்ன? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ப்ரூவ்டு கம்ப்ளைண்ட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையோ அல்லது மீட்கக்கூடிய நடவடிக்கையோ வக்பு வாரியம் எடுக்கவில்லை. 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஆட்சி முடிய போகிறது. யாரும் அதை பற்றி கேர் பண்ணுறதில்லை சார். இன்றைக்கி வந்து நீங்கள் குறிப்பிட்டது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி தான். இல்லை பல ப்ராப்பர்ட்டி. இல்லை, இப்போ தமிழகம் முழுமைக்கும் இப்போ எவ்வளோ நிறைய நடந்திருக்கு. இதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு செக்ரட்டரி, இந்த வக்பு சொத்துக்கள்லாம் வந்து பாராதீனம் செய்யக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. வக்ஃபு ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணுங்கள், 0 வேல்யூ பண்ணுங்கள், அப்படி இருந்தால் யாரும் பாராதீனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ரேண்டமாக வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க. அட்டாச் பண்ணும்போது பல சொத்துக்கள் தவறுதலாக அதில் வந்திருக்கு. இந்த 0 வேல்யூ பண்ண சரியான நடவடிக்கையா சார்? அது அருமையான நடவடிக்கை. இப்போ 0 வேல்யூ பண்ணனால யாரும் விற்க முடியாது. அதை சூப்பரண்டோ இன்ஸ்பெக்டரோ போர்டோ விற்க முடியாது அந்த சொத்தை. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ரேண்டமாக கொடுத்தனால பல அப்பாவிகள் சொத்துக்களை சேர்த்து அட்டாச் பண்ணிட்டாங்க. அதில் ஒன்று தான் திருச்செந்துறை சொத்து வந்து அது வக்பு சொத்து என்று சொல்லப்படுகிறது. 1956 1954 சட்டத்தின் அடிப்படையில் சர்வே பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க சொல்ல பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே 54 சட்டம் 1954 வக்ஃப் ஆக்ட். அது போர்டு ஃபார்ம் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து வக்ஃபு சொத்துக்கள் என்னென்ன இருக்குன்றதுக்கு ப்ரொஃபார்மா ரெடி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸரை எங்கெங்கே வக்ஃபுகள் இருக்கோ அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறாங்க. அப்படி தான் இந்த திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவில் திருச்செந்துறை கிராமம்னு ஒன்று இருக்குது. அந்த அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அந்த ஊருக்கு வர்றாரு.
என்னய்யா இந்த சொத்து வக்ஃபு சொத்து இனாம் சொத்துங்கிறீங்க, அந்த இனாம்தார் யார்? ஒரு கரீம் மைதீன் அப்படின்னு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அங்கே அவங்க இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. அந்த ஊரில் அந்த இனாம்தாரனுடைய உறவினர்கள் இல்லை, யாருமே இல்லாமல் அந்த 250 ஏக்கர் ஊர் இருக்குது. அதை அட்டாச் பண்ணிட்டாங்க. அவர் எழுதுகிறார், இது வந்து வக்ஃபு சொத்து என்று சொல்லுகிறார்கள், கைராத் வக்ஃப் என்று சொல்லுகிறார்கள். எங்கு அதை சரியான அனலைஸ் பண்ணாமல் அந்த அது தப்பு பண்ணிட்டாங்க, எழுதி விட்டார்கள் அப்படின்றது இல்லை. அவர் சரியாது, எழுதுனவர் கரெக்டாக இருக்கார். இந்த சொத்து வந்து 1918 பாராதீனமாக இருக்குங்கிறார், வித்துட்டாங்கங்கிறார். வித்துட்டாங்கன்னா நோ கொஸ்டின் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அப்போது அங்கே பதிய முடியலைன்னொன்னா வக்ஃபு வாரியம் என்ன முடிவு எடுத்திருக்க வேண்டும் என்றால், என்னிடம் கேட்டார் அன்றைய சிஓ வந்து, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுங்க சார்னார். நான் சொன்னேன், சார் அதுக்கு டாக்குமெண்ட் இல்லை, அந்த இனாம்தார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அதையே பிஆரில் வந்து ப்ரொஃபார்மாவில் வந்து அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் எழுதியிருக்காரு. இன்னொரு பர்டிகுலராக 1918 இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாரு. அந்த சொத்தை நம்ம கிளைம் பண்ண வேணாம் சார், ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற. ஆனால் நம்ம அப்துல் ரஹ்மான் அவர்கள், ஒரு இன்ச்சு இடத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், மதப்புலாம் பூசுகிறார்கள் அப்படின்னு எல்லாம் பேசினார். அவர் பேசி ப்ரொவோகேட் பண்ணி விட்டார். இந்த இஷ்யூவை வந்து ப்ரொவோகேட் பண்ண உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்னடா இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துருச்சு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, பேக்வர்ட் கிளாஸ் செக்ரட்டரி, ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன், சிடிஆர்இ செக்ரட்டரி உட்கார வச்சு கம்யூனல் இஷ்யூவாக உருவாக்கப்படுகிறதா? உருவாக்கப்பட்டது வாரியத்தால், முஸ்லீம்களால் இல்லை. அதான் சொல்கிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், எந்த பள்ளிவாசலையும் வந்து யாருடைய சொத்துலையும் போய் பள்ளிவாசல் கட்டி தொழுதா அந்த தொழு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி யாரும் வந்து முஸ்லீம்கள் தவறாக இது எங்களுடைய வக்ஃபு சொத்து என்று சொல்ல மாட்டார்கள். வக்ஃபு சொத்து என்பது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வக்ஃபு வாரியம் என்பது நிர்வகிக்கக்கூடிய வாரியம் இல்லை, சூப்பர்வைசிங், கண்காணிப்பு தான். So they are not the custodian. They are not the custodian of the property. No 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 no. அது அவங்களுக்கு உள்ளது. இப்போது கொடை கொடுத்தது, இப்போ இந்த கொடை கொடுக்கும் பழக்கம் வந்து ஒரு 30 வருஷமாக தமிழ்நாட்டில் இல்லை, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் மன்னர்கள், நவாபுகள் பெரும் பணம். இந்த கண்காணிப்பு குழு வந்து காலப்போக்கில் உரிமையாளராக மாறிட்டாங்க, இவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க. இல்லை இல்லை, சூப்பர் ஓனர்ஸ், சூப்பர் ப்ரொப்ரைட்டர்ஸ் இப்படி ஆகிட்டாங்க. ஏதாவது சட்ட மீறல்கள் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், சட்ட மீறல்களும் விதி மீறல்களும் தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்ந்து சென்ற புகார். இப்போது அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு மைனாரிட்டி மினிஸ்டர் பேசுகிறாரு, நாங்கள் அதிகமாக புகார்களை தமிழ்நாட்டில் இன்று பெற்றோம். தமிழ்நாடு திருச்செந்துறை இஷ்யூ அவர் பேசுகிறாரு. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து திடீர்னு அவங்க கொண்டு வரலை, லாங் ஸ்டடி தான். 23 ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க, நான்லாம் போயிருந்தேன், நானும் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருந்தேன், சஜஷன் கொடுத்துருந்தேன். இப்போ ஜேபிசி வந்த போது கூட நான் வந்து என்னுடைய சஜஷன், என்னுடைய அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். நான் உங்களோட ட்ராவல் பண்ணலை. தவறு எங்கே நடந்தாலும் நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம். எங்களுடைய அமைப்பு அரசியல் சார்பற்றது. அதற்காக கண்மூடித்தனமாக நாங்கள் எல்லாத்தையும் எதுக்க மாட்டோம். என்ன ஆகுதுன்னா, இந்த வக்போர்டு இந்த ஒரு 5-6 வருஷமாக நான் பார்க்குறேன் சார், ஒரு பள்ளிவாசலை நிர்வகிக்கவோ அல்லது ஒரு வக்ஃபை நிர்வகிக்கவோ பணம் கொடுத்து வந்தால் அவன் என்ன காரணத்துக்காக சார் பணம் கொடுத்து வர்றான்? பணம் சம்பாதிக்க தானே. பணம் சம்பாதிக்கிறது ஒன்று, இன்னொருத்தர் வந்து ஆன்டி சோசியல் எலிமெண்ட். ஃபைன். அவனுக்கு ஒரு உள்நோக்கம், சோசியல் ஸ்டேட்டஸ், சோசியல் ரெக்கக்னைசேஷன். அரசு எந்த அரசாக இருந்தாலும் அவன் முதல்ல பார்க்குறது என்ன பார்ப்பான்னா, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை தான் பார்ப்பான், செக்யூரிட்டியை பார்ப்பான். செக்யூரிட்டிக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா அது யாராக இருந்தாலும் அவர்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். அந்த நிலை தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் ஏற்பட்டு விட்டது. இப்போது பன்ருட்டியில் ஒரு மிகப்பெரிய வக்ஃபு, அந்த வக்ஃபுக்கு போகிறாரு, சேர்மன் பேசுகிறாரு, ஒரு நபர் பேரை சொல்லி, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர் எனக்கு மிகவும் அழுத்தம் கொடுத்ததாக காரணத்தினால் இந்த நிர்வாகத்தை நான் மாற்றிவிட்டு வேறு நிர்வாகத்தை நான் நியமித்தேன்றான். அங்கேயே எக்ஸசிவ் ஆஃப் பவர்ஸ், பயாஸ்டு. நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட. இன்றைக்கி அந்த சொத்து வந்து 3 ஏக்கர் 4 ஏக்கர் யாருக்குமே கேட்காம, இவங்க பாட்டு ஒரு ஏலம் லீஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல்
3 ஏக்கர் நிலத்தை வந்து அதிகமான தொகைகளை பெற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுக்க நீங்கள் தான் இந்த இருக்க லீஸ் ரூல்ஸ் என்ன சார் சொல்லுது? வக்ஃப் ரூல்ஸ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது சார். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறான் சார். இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும், உனக்கு வந்து உனக்கு இந்த தகுதி வேணும், நீ இதெல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுக்கணும், முத்தவள்ளி இதெல்லாம் எழுதி கொடுக்கணும். இந்த டேர்ம்ஸ் இருக்க இட் இஸ் பிட்வீன் முத்தவள்ளி அண்டு த லீஸ் எடுக்கிறாலோ டெனண்ட்டு தான், வக்ஃப் போர்டு கிடையாது. வக்ஃப் போர்டு ஒரு ஸ்பெக்டேட்டர். ஒரு இடம் லீஸுக்கு விட போகிறாங்க, ஏலத்துக்கு விட போகிறாங்கன்னா அந்த ஜோனல் வக்ஃப் போர்டு ஆஃபீஸில் இல்லை ஹெட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஏலத்துக்கு பெட்டி வச்சுருவாங்க. லீஸ் வாங்குறவங்க ஹையஸ்ட் பிட்டர் யாருன்னு பார்க்குறதுக்காக. தமிழகம் முழுமைக்கும் வக்ஃப் சொத்து எவ்வளோ சார் இருக்குது ஆத்தென்டிக்கா? சார் ஆத்தென்டிக்காக நீங்கள் கேட்டீங்க, நிறைய தகவல்கள் உலாவது. இல்லை 3.25 லட்சம் ஏக்கர் சொத்து இருந்துச்சு சார். இருந்தது. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1948. தமிழ்நாடு சொல்லுங்க, இந்தியா முழுமைக்கும்? இந்தியா முழுமைக்கும். நான் தமிழ்நாட்டில் வந்து 3.25 லட்சம் ஏக்கர் சொல்கிறேன், நிலங்களே சொல்கிறேன், ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலை. லேண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டாக பிரிங்க. அப்போது 3.25 லட்சம் ஏக்கர் வந்து 48 எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டில் கொஞ்சம் சொத்து போயிடுச்சு. அதே 1963 இனாம் அபாலிஷன் ஆக்டில் பாதி சொத்து போயிடுச்சு. அதில் சில பேர் விவரமான ஆளுங்க, நீங்கள் இனாம் அபாலிஷனில் பண்ணது தப்பு, இது இந்த வக்ஃபுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு 2000 ஏக்கர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 500 ஏக்கர் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய். அவன் 2000 ஏக்கர் எப்படி பண்ணியிருப்பான், ஒரு 100 ஏக்கர் விற்று தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடத்தியிருப்பான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவனுடைய மூதாதையருக்கு கொடுக்கப்பட்டது. அது அவர்கள் தான் பராமரிக்க வேண்டும், வேறு யாரும் பராமரிக்க முடியாது. அவர் தவறு செய்திருந்தால் வக்ஃப் வாரியம் விசாரித்து அவரை நீக்கிவிட்டு அந்த பரம்பரையில் உள்ள ஒரு நபரை தான் நியமிக்க வேண்டும். வக்ஃப் போர்டு அவங்க நினச்ச ஆள்களை போடக்கூடாது. ஆனால் அப்படி சொத்து கிட்டத்தட்ட 52 பரம்பரை சொத்துக்களில் இவர்கள் வெளிநபர்களை நியமித்த காரணத்தினால்தான் இந்த இஷ்யூ வருது. நீங்கள் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் இருக்கட்டும், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸும் இருக்கட்டும், எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் அப்பப்போ வந்து நாங்கள் பதிவுகள் போடுறோம், மக்களுக்கு பதிவுகளை கொண்டு போய் சேர்க்குறோம். இன்றைக்கி வரைக்கும் அவங்க மறுத்து நான் சொல்ல குற்றச்சாட்டுகள், அவர் பொய் பேசுகிறாருங்க, சும்மா கேமரா முன்னால் நின்றுக்கிட்டு பொய் பேசுகிறாரு, இல்லை அவர் பிரபலமாகலாம்ன்றதுக்காக பேசுகிறாரு. எனக்கு அது தேவையில்லை, எனக்கு பிரபலம் தேவையில்லை. எனக்கு இறைவன் சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைய நிலையில் தொழில் இல்லாமல் இப்போ முஸ்லீம்கள் அதிகமாக பண்ணது பார்த்திங்கன்னா பீடி சுத்தும் தொழில். வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டு, திருப்பத்தூர், திருச்சிங்கல், மெட்ராஸில் பீடி, இன்றைக்கி பீடி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பாய் நெய்யும் தொழில் இதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி வறுமை கூட கீழே வந்துட்டாங்க. சச்சார் கமிஷன் ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டிகளை வந்து டெவலப் பண்ணுறது என்ன, பப்ளிக் ஹெல்த், சின்ன கிளினிக், ஹாஸ்பிட்டல், அவங்களோட ரெசிடென்ஸ், அதுக்கெல்லாம் மத்திய கவர்மெண்ட் வந்து பிஎம்ஜேவிலேருந்து வாங்கிக்கலாம். எந்த கவர்மெண்ட்டும் இருந்தாலும் வாங்கிக்கலாம். அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஸ்கீம்கள் வந்து யாரும் அபாலிஷ் பண்ண முடியாது. இந்த ஸ்கீம்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலை. கல்வி, பள்ளிச்சாலைகள், கல்லூரிகள், பாராமெடிக்கல் கல்லூரிகள், சிறு குறு தொழில்கள், இவ்வளோ சொத்து, இவ்வளோ பணம் இருந்தும் இன்றைக்கு வறுமை கோட்டில் வந்து 70%லேருந்து 80% முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், வறுமை கோட்டில் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு தர்காவுக்கும் ஒரு பள்ளிவாசல் போயிட்டு வந்தால் 50 பேர் 100 பேர் வந்து யாசனை கேட்டு நிற்கிறாங்க. இந்த சூழல் தேவையில்லை. எத்தனையோ ஆர்ஃபன் கட்டலாம், எத்தனையோ வந்து ட்ரைனிங் சென்டர் கட்டலாம், ஸ்கில் ட்ரைனிங் சென்டர், இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரைனிங் சென்டரு, பாராமெடிக்கல் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலை இல்லை. இவங்க வந்து தொழில் சம்பாதிக்க, தொழில் வந்து இவங்களுக்கு என்ன, வக்ஃபு சொத்துக்களை விற்கணும், ரியல் எஸ்டேட் பண்ணணும், லாபம் பார்க்கணும். இல்லை நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மறுத்து பேசுவதற்கு தற்போதைய தலைவரோ இதற்கு முந்தைய தலைவரோ வந்து பேச தயாராக இருந்தால் நான் உங்கள் இடத்துல நான் உட்காந்து பேசுகிறேன். நான் இப்போ கொண்டு வந்திருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களை காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்தேன். எல்லா டாக்குமெண்ட்ஸ், பக்கா எவிடன்ஸ். நான் எவிடன்ஸ் இல்லாமல் எதே குற்றச்சாட்டுன்னு சொல்கிறது கிடையாது. சரி, இந்த சட்டத்துக்கு வர்றோம். இந்த சட்டம் எதற்காக வந்துச்சுங்க? இப்போது புதிய வக்ஃப் சட்ட திருத்த மசோதா, அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனம் நிறையா இருக்குது சார். இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நாடு முழுமைக்கும் இப்போது அமலாகியுள்ளது. அதோடு தொடர்ச்சியாக நிறைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், பரஸ்பரமாக ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் இந்த அதாவது சட்டமாகிவிட்ட பின்னரும் இது தொடருது. பெரும்பாலான அகில இந்திய முஸ்லீம் சட்ட வாரியமாக இருக்கட்டும்,
பல மாநிலங்கள் கடுமையாக எதிர்க்குது. தமிழகத்தில் போராட்டங்கள் கூட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி சார் பார்க்கலாம்? இதால் என்ன சார் பாதிப்பு? ஏன்னா மத்திய அரசாங்கம் நாங்கள் உங்களோட வழிபாட்டு உரிமையில் தலையிடவில்லை, சொத்துக்களை நிர்வகிக்கிறோம், ஒரு அஃபீஷியலான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி தான் நாங்கள் டைட் பண்ணுறோமே ஒழிய மத வழிபாட்டிற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அதை சம்பந்தப்படுத்தி பாஜக, மத்திய அரசு என்பதை விட பாஜகவோடு அதை கார்னர் செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த காய்களை நகர்த்துகிறார்கள் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்வதை நீங்கள் பார்ப்பீங்க, படிப்பீங்க, கேட்பீங்க. என்ன எப்படி சார் பார்க்கலாம்? என்ன போயிட்டுருக்குது சார்? நான் வந்து சில விஷயங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். தயவு செய்து எடிட் பண்ணாமல் போடுங்க. காரணம் என்னவென்றால், இந்த மக்களுக்கு இந்த சட்டம் என்ன என்றே புரியவில்லை. அது அவர்களுடைய நீங்கள் குறிப்பிடுகிற மக்கள் அப்படின்றது இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய மக்களுக்கும் இருக்கட்டும், இஸ்லாமிய சாராத மக்களுக்கும் இருக்கட்டும். பொதுவாக இஸ்லாமிய சாராத மக்கள் இப்போ சில பேர் என்ன பேசுகிறாங்க, சிறுபான்மையருக்கே சொல்கிறீங்க, சிறுபான்மை அல்லாத மக்களே வந்து இதை வந்து முஸ்லீம் வந்து வக்போர்டு சொத்துன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஆக்சுவல், இதில் மேஜர் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வக்ஃப் ஆக்டுக்கு இந்த சட்ட திருத்த மசோதா தேவையா? முதல்ல தேவைதானா, தேவையா இல்லையாங்கிறது நீங்கள் நான் மக்கள் முடிவுக்கு விட்டுக்கிட்டீங்க. இந்த வக்ஃப் ஆக்டுக்கு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, முதுகெலும்புங்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வக்ஃப் ஆக்ட் செக்ஷன் 40 சார். அது 40 எதை பற்றி பேசுனா, வக்ஃபு சொத்துக்களை பற்றி பேசுது. அது எப்படி பராமரிக்கிறது, வக்போர்டுக்குரிய அதிகாரங்கள் என்ன, வக்போர்டு கண்காணிக்க வேண்டும்ன்றது தான் பேசுகிறது. இப்போ அந்த 40 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. இந்த 40 வந்து அந்த பிரிவை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. அந்த ஒமிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சுன்னா, திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு வக்ஃப் ஆர் நாட் அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சுன்னா அதை வந்து கலெக்டர் பண்ணுவார். அதுக்கப்புறம் ட்ரிபுனல் போகலாம். ஆல்ரெடி வந்து சில பேர் தவறான கருத்துக்கள் சொல்கிறாங்க. ட்ரிபுனலுக்கு மேலே வந்து ரிவிஷன் போகலாம், ஹைகோர்ட்டுக்கு போகலாம். அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு எஸ்எல்பி போகலாம். இதில் முதல் கருத்து. இதை வந்து சிலர் தவறாக வந்து ட்ரிபுனல் இருக்குது, ட்ரிபுனல் முடிவு பண்ணுறது தான் அப்படின்றத ஒரு தவறான கருத்துக்களை புனைகிறார்கள். அவர்களுக்கு நான் நீங்கள் இவ்வளோ போகலான்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என் சொத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதை மீட்கிறதுக்கு நான் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே சார். சார், உங்கள் சொத்தை யாருமே எடுக்கலை சார். எந்த வக்ஃபு முத்தவல்லிகளும் யாருடைய சொத்தையும் எடுக்கவில்லை. அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். வக்ஃபு வாரியம் செய்த தவறுக்கு முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க? நீங்கள் வந்து பீனலைஸ் பண்ணணும்னா போர்டை பீனலைஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் அல்லாத நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்கள வக்போர்டை நீங்கள் பீனலைஸ் பண்ணணும். அவங்க பண்ண தவறு. நான் இப்போ இந்த 2022 நம்ம ஒரு கார்த்திக் சார் எழுதின அந்த அட்டாச்மெண்ட் இருக்கே, நான் திருப்பி இதில் தோண்டி பார்த்தேன். என்கிட்ட என்னென்னா ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. 1999 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது சிடிஆர்இ டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து பிசிஎம்பிசியில் கிடையாது, சிடிஆர்இ கமர்ஷியல் டேக்ஸஸ் ரிலீஜியஸ் என்வரன்மெண்ட்டில் அவங்க வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். எதுக்காக நான் சொல்ல வர்றதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2009 இதே கலைஞர் ஆட்சியில் ஒரு உத்தரவு போட்டு ஒவ்வொரு வக்ஃபு சொத்துக்களையும் அந்தந்த வக்ஃபு இன்ஸ்பெக்டர்கள், சரகத்திற்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்களை விட்டு எல்லா சப் ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்லேயும் இது எல்லாம் வக்ஃபு சொத்துன்னு ஐடென்டிஃபை பண்ணி அலாங் வித் த எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டாங்க சார். அதையும் மீறி விற்றுருக்காங்கன்னா சப் ரிஜிஸ்டார், இந்த வக்ஃபு இன்ஸ்பெக்டரோ சூப்பரண்டோ இவங்க தான் குற்றவாளிகள். முதல்ல இவங்கள தான் பத்திரப்பதிவுத்துறை மேஜர் ரோல் பத்திரப்பதிவுத்துறை இவங்க தான் ரோல். இவங்க 2009 கொடுத்துட்டாங்க வித் எக்ஸ்டெண்ட். இப்போ மாதிரி கிடையாது, வித் எக்ஸ்டெண்ட். இப்போ இந்த மாதிரி தான் தெரியும் இயல்பா. ஆமாம், அவங்க ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்ஸ்பெக்டர் கொடுத்த லெட்டர் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிஓ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க பத்திரப்பதிவுத்துறை இதில் பண்ணணும். நம்பர் 1. இது பண்ணாமல் வந்து நீங்கள் வந்து புதிய சட்டத்தை நீங்கள் குற்றம் சாட்டுவது தவறு. 2வது, இப்போ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் பல பேர் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பட்டா வாங்கவே இல்லை. இன்னும் பல சொத்துக்கள் வந்து பட்டா இல்லாமலே இருக்குது. பட்டா இல்லாமலே வந்து கவர்மெண்ட் புறம்போக்கு, அரசு புறம்போக்குன்னே இருக்குது. இதே வக்ஃபு ப்ராப்பர்ட்டியே. ஆமாம், அறியாமையினால் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி வந்து அரசு புறம்போக்கு நிலமாக இருக்குது, அரசு புறம்போக்கு நிலமாக காட்டப்படுகிறது. இப்போ அதை டிசைட் பண்ணுற பவர்ஸ் தான் இவர் கொடுக்குறாங்க. யாருக்கு? கலெக்டர் கொடுக்குறாங்க. சரி, ஒரு சின்ன சந்தேகம். இப்போ இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியே பட்டா போடாமல் அரசு புறம்போக்கு நிலமாக இருக்கு இல்லையா,
அப்போ இது வந்து வக்ஃபு உரிமையை கொண்டாட முடியாது. அது கொண்டாட முடியாது, அது கலெக்டர் தான் டிசைட் பண்ணணும். ஓகே. ஆனால் அதை வந்து அரசு புறம்போக்கு நிலமாக மடை மாற்றுவதற்கோ இல்லை வந்து வேறு வழிகளில் பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குது. இது கலெக்டருக்கு அதிகாரத்தை கொடுத்து. அதிகாரம். ஓகே. இப்போ இருக்கிற வக்போர்டுமே கலெக்டருக்கு தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ கூட 4 நாளைக்கு முன்னால் ஒரு சர்வே எடுத்தாங்க. ஒரு 900 பேர் மனு கொடுத்துருக்காங்க. ஐயா எங்கள் சொத்தெல்லாம் வந்து தவறுதலாக நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிட்டீங்க. 900 பேர். ஆமாம். அந்த புகார்கள் சரிதானா? எல்லாம் விசாரித்தாங்க. உண்மை விசாரித்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இதை போட்டிருக்காங்க, சர்வேயர்ஸ் போட்டிருக்காங்க மெஷர்மெண்ட்டுக்கு, ஆவணப்படுத்துறதுக்காக போட்டு மெஷர்மெண்ட் முடிச்சிட்டாங்க. 80% முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு ரிட்டையர்ட் தாசில்தாரை போட்டிருக்காங்க, ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வெரிஃபை பண்ணி இவங்க ஒரு ரிப்போர்ட் போர்டுக்கு அனுப்புகிறாங்க. போர்டுக்கு அனுப்புனதை வந்து போர்டு என்ன பண்ணணும், ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பணும். ஐயா இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லி எங்கள் ரிப்போர்ட் சொல்லுது, நீங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்ருங்கன்னு சொல்லணும். இல்லை போர்டு ஐயா உங்கள் ஒர்க் ப்ராப்பர்ட்டி இல்லை, இது ஒர்க் ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியாது, இது ஒர்க் ப்ராப்பர்ட்டி இல்லை வாங்கிக்கன்னு என்ஓசி கொடுக்கணும். இது ரெண்டும் செய்யாமல் எனக்கு கிடைத்த தகவல் அது உண்மையாக இருக்குமே ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னால் கலெக்டருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் டேக் பண்ணி இது நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு கலெக்டருக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போது 3 வருஷத்துக்குள்ளே எத்தனையோ பேர் வறுமையில் செத்து போயிட்டாங்க சார். இந்த சொத்தை விற்று பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியராக செத்து போயிட்டார். ஒருத்தர் சாவே எடுக்க முடியலை, கடன் இருக்குது. இவர் சொத்தை விற்று தான் பண்ணுவான், இவன் வக்போர்டு அட்டாச் பண்ணிட்டான். வக்போர்டு அட்டாச் பண்ணிட்டான். இந்த தவறுதல்களை 3 வருஷமாக இன்றைக்கி போர்டு சரி செய்யலை, இன்றைக்கி கலெக்டருக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போது அரசு பார்த்து கொண்டு இருக்குமா? நம்ம மாநில அரசை பொறுத்த மட்டில் கூட்டணி தர்மம் என்ற அந்த நோக்கத்தில் வக்பு வாரியத்தை பற்றியே பேசுகிறது கிடையாது. நாங்கள் ரிப்போர்ட் எழுதிட்டே இருக்கோம், நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கு மேலே வந்து செக்ரட்டரி போய் பார்த்தோம்னா, சார் அது அட்டானமஸ் பாடி சார், கவர்மெண்ட்னால ஒரு லிமிட்டுக்கு மேலே என்டர் பண்ண முடியாது அப்படின்னு கலட்டி விட்றாங்க. நான் இப்போ ஒரு அப்படிதான் பொதுவாக அப்படி தான் பார்க்கப்படும் இல்லையா? அது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு, அரசாங்கம் தலையிட முடியாது, தலையிட மாட்டாங்க. ராங் சார், இட் இஸ் ராங். எல்லாமே கவர்மெண்ட் கீழே, செக்ரட்டரி கீழே தான் பவர்ஸாக கொடுக்குறான் சார். வக்போர்டில் சில உத்தரவுகளை வந்து 65(2) வந்து அப்பலேட் அத்தாரிட்டி வந்து செக்ரட்டரி தான். வக்ஃப் ஆக்ட் 66 வந்து ஒரு கிட்டத்தட்ட 300-400 வக்ஃபு சொத்துக்கள் கோர்ட் ஸ்கீம், அந்த காலத்தில் 54க்கு முன்னால் தாவா நடந்து கோர்ட்டில் ஒரு ஸ்கீம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் நடந்துங்கன்னு. அந்த கோர்ட் ஸ்கீமை வந்து ஆல்ட்ரு பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ அந்த வக்ஃபுடைய முத்தவழி மேலே அலிகேஷன் இருந்து விசாரிக்கவோ அவரை நீக்கவோ நியமிக்கவோ அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. கவர்மெண்ட் சிம்பிளாக இதெல்லாம் மைண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அரசாங்கத்துக்கு தெரிந்து தான் நடக்குது, அரசாங்கத்துக்கு அறியாமையில் நடக்குது, அறியாமையிலும் புரியாமலும் நடக்கிறது. ஆனால் அறிந்து கொண்டிருக்க வேண்டும், புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அரசு அதிகாரிகள் செய்ய தவறிவிட்டார்கள். நான் வக்போர்டு அதிகாரிகளை சொல்ல, அரசு அதிகாரிகள். இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறீங்க. நான் வந்து இப்போ புதியதாக வந்த நவாஸ் கனி அவர்களிடம் பல முறை முறையிட்டேன். இந்த தவறுகள்லாம் பழைய சேர்மன் காலத்தில் நடந்து விட்டது. அந்த தவறுகளை நான் வந்து எந்த வக்ஃபிலும் கிடையாது, பொறுப்பிலும் கிடையாது. இதை நான் மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். 2வது, நான் எந்த ஆப்ளிகேஷனுக்கும் வக்போர்டுக்கு போக மாட்டேன். எனக்கு லீஸு கொடு, அதை கொடு, இவனை முத்தவழியாக போடு, இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த தவறுகள் இருக்குன்னு வருஷப்படுத்தி யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்மன்ட்ட பேசினேன். செஞ்சிருவோன்ட்டார், செய்யலை. எப்போ பார்த்தீங்க? அது சேர்மன் ஆகி ஒரு 10 நாளில் பார்த்தேன். கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் 22/1 போர்டு மீட்டிங் நடந்துச்சு. சார் எனக்கு ஆடியன்ஸ் கொடுங்க, நான் வந்து பேசுகிறேன்னு பேச விட்டாங்க. ஆல் மெம்பர்ஸ். எப்போ நடைபெற்றது? 22/1 ஆட்சி வந்த புதுசில். 25 இப்போ இந்த வருஷம் திருப்பி சேர்மன்ட்ட போர்டில் பேசுகிறேன். எல்லா போர்டு மெம்பர் உட்காரும்போது எல்லா 1 மணி நேரம் பேசுகிறேன். ஐயா தூத்துக்குடியில் வந்து உங்கள் முஸ்லீம் லீக் கட்சிக்காரர்கள் நீங்கள் போடுறீங்க, அவங்கள வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பல கோட்டுகளை வந்து நீங்கள் உங்கள் கட்சிக்காரனுக்கு கொடுக்கணுன்றக்காக அங்கே மக்கள் கொந்தளிச்சு போய் நீங்கள் போனாலே உங்களை கருப்பு ஓட்டி காட்டுறாங்க. அது திருநெல்வேலி கான்மியா வக்ஃபு, அதை வந்து பரம்பரை முத்தவழிக்கு வந்து 100 ஏக்கர் பழைய சேர்மன் அவருடைய பெண் தொழில் கொடுக்கலன்றக்காக அவரை நீக்கிட்டார். அவருடைய தம்பி எனக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கியிருக்காரு, அவரை நியமிங்க. அப்படியே நேராக வந்தேன், திருச்சிக்கு வந்தேன். திருச்சியில் வந்து திருச்சி வந்து தமிழ்நாட்டிலே மிகவும் பழமையான ஒரு வக்ஃபு. அது நத்தர் ஷா வலிங்கிறவர், வரலாற்றின் படி பார்த்தா அவர் தான் முதல்ல வந்து பெரிய வக்ஃபு. அந்த மகானுக்கு இந்த ராணி மங்கம்மாள் 5000 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கு திருச்சியில். திருச்சி ஃபுல்லாக திருவெரும்பூர் வரைக்கும்
திருவம்பூர் ஃபேக்ட்ரி டேங்க் ஃபேக்ட்ரி கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த வக்ஃபிடம் அனுமதி வாங்கி கொண்டு தான் கட்டினார்கள். அது திருச்சியில் அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிங்க. அதில் எப்படின்னா ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் பரம்பரையிலேருந்து ஒருத்தர், பங்காளியிலேருந்து ஒருத்தர், 3 பேர் பப்ளிக்கிலேருந்து 3 பேர். இந்த பரம்பரையும் பங்காளியையும் உள்ளேயே வர விடாமல் ஒரு முஸ்லீம் லீக் பிரமுகர், அவர் மாவட்ட கட்சி தலைவராக இருக்கார், அல்லா பக்ஸுங்கிறவர், அவர் ஒருத்தரை சிங்கிள் மேனாக போட்டு நடத்த விட்டாங்க. நடத்த விட்டுட்டு இந்த மாதிரி நடத்த விட்டுட்டு இந்த 2 பேரும் ரோட்டில் நிற்கிறான். யார்? பரம்பரைக்காரனும், ஸ்கீம் படி இருக்கக்கூடிய பரம்பரைக்காரனும் பங்காளிக்காரனும் வீதியில் நிற்கிறாங்க. அவங்கள உள்ளே விடலை. நான் அதையும் சொன்னேன், இல்லை அவங்க பீரியட் முடியட்டும், அவங்கள அக்செப்ட் பண்ணுறேன். அதுக்கு அதிகாரம் கிடையாது. பரம்பரை நிர்வாகிகளை வக்ஃபு வாரியம் அங்கீகாரம் செய்யவோ அல்லது அவர்கள் மீது எந்த விதமான உரிமை செலுத்தவோ அதிகாரம் கிடையாது. அது அவங்களுக்கு உள்ளது. அது கோர்ட்டை டிசைட் பண்ணிடுச்சு. ஆனால் இங்கே கதை வேறையாக இருக்குது. இங்கே கதை போர்டு செய்த சட்ட மீறல்கள். இப்போது வேறு ஒன்றுமே இல்லைங்க. மதுரை ரோடு இருக்குது, அந்த தர்கா பக்கத்தில் கார்ப்பரேஷன் பிளேஸ் வந்து எய்த்தாப்பில் இருக்குது. ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு அவன் 3 லட்ச ரூபான்னு போடுறான். இவன் 15000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 20000 ரூபாய்க்கு போடுறான். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ புதிய சட்டம் வருமா வராதா? இப்போ கலெக்டர்கிட்ட வந்துருச்சுன்னா கலெக்டர் ஆஸ் பர் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த கார்ப்பரேஷன் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறா அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறான் பாரு. ஒரு 20000 ரூபா கொஞ்சம் சண்டை போட்டோன்னா வர வச்சு ஒரு போர்டு மீட்டிங் போட்டு 1,05,000 ரூபா அந்த வக்ஃபில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல வக்ஃபுகள், இப்ராஹிம் ராவுத்தர் வக்ஃபு, அந்த வக்ஃபு, இந்த வக்ஃபுன்னு எல்லா வக்ஃபிலும் திருச்சி மாவட்டத்தில் புகுந்து விளையாடுறாங்க. எல்லாம் எனக்கு நேற்று கூட நிறைய வந்து இந்த நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு பாதகமாக வந்து பேசுவாங்க நினச்சா, இல்லை சார் நீங்கள் ரொம்ப கரெக்டாக வந்து பேசிட்டீங்க, நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன இவங்களால தடுக்க முடியாது. அதாவது எந்த அரசும் பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனை வந்து 23லேயே மத்திய அரசில் வந்து ஸ்மிருதி இரானி இருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க. அகில இந்திய அளவில் வக்ஃப் போர்டு சேர்மன், சிஓஸ், எங்களை மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது வந்து திடீர்னு ரிஜிஜு வந்து போடலை, கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அந்தந்த மாநிலத்தில் போய் ஸ்பாட்டில் போய் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த சட்டம் வந்து நீ சரியாக இல்லாததுனால தான் அந்த சட்டம் வருது. எப்போ வரும்? சண்டை வந்தானே தானே போலீஸ்காரன் வருவான். நீ அமைதியாக போயிட்டு இருந்தால் எதுக்கு போலீஸ்காரங்க வர்றாங்க? நீங்கள் செய்த தவறுகள். இப்போது இந்த சட்ட திருத்த மசோதாவில் நிறைய திருத்தங்கள் நிறைய கட்சிகள் பெரிய திருத்தங்கள்லாம் கிடையாது சார். அது சும்மா கண் துடைப்பு தானே. பெரிய 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 திருத்தங்கள் கிடையாது. முதல்ல 2 பேர் இருக்கலாம் எம்எல்ஏ, 2 எம்பி இருக்கலாம், அதெல்லாம் ஒன்று ஆக்கிட்டாங்க. ஆல்ரெடி வந்து 95 சட்டத்தின்படியே வந்து 2 பெண்கள் இருக்கலாம், அந்த 2 பெண்கள் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் அதே மாதிரி இன்க்ளூசிவ் நான் முஸ்லீம் மெம்பர் இன்க்ளூசிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆட்சேபனைக்குரியதாக இருக்கிறது. அதுதான் முதன்மைப்படுத்துகிறாங்க. அதுதான் ஆட்சேபனைக்கு அதை வந்து போராடுவது வந்து சரியான முறை இல்லை. நான் வந்து மிகவும் தாழ்மையுடன் இன்று சண்டை போடும், இன்று போராட்டம் நடத்தும், இன்று உரிமை குரல் என்று பேசக்கூடிய இயக்கங்களுக்கு, சமுதாய அமைப்புகளுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்து கொண்டிருந்த நீங்கள் அதை தடுக்காமல் அதை சரி செய்வதற்கு ஒரு சட்டம் வந்தால் ஏன் இப்படி நீங்கள் கூக்குரல் எழுகிறீர்கள்? நம்ம வந்து பிஜேபி செஞ்சால் எல்லாமே தப்புன்ற முறையில் நம்ம போகக்கூடாது சார். இப்போ 63 காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இனாமா பாலிசியில் பாதி சொத்து போச்சு, அதை நம்ம சொல்ல முடியுமா? அது ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து ரிஃபார்ம்ஸ் பண்ணது கவர்மெண்ட் அப்படிங்கிற நம்ம ஒன்றும் பேச முடியாது. இது வந்து ரிஃபார்ம்ஸாக தான் நம்ம பார்க்கணும்னு சொல்கிறீங்க. என்னை சில விஷயங்கள் அதில் கொஞ்சம் நெருடலாக சில நெருடல்கள் வந்து சரி செய்யணும். அதில் மாற்று கருத்து இல்லை, அதில் 100% மாற்று கருத்து. ஆனால் முழுவதுமாக அதை நம்ம எதிர்ப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. முழுவதுமாக எதிர்க்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும். நீங்கள் மிக சரியாக சொன்னீங்க. அதாவது இந்த வக்ஃபு இப்படியான அமைப்புகள், அரசியல் கட்சிகள் தான் எதிர்க்கிறாங்க, மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியலன்ற ஒரு கேள்வி முன் வச்சுங்க பொதுவாக. ஆனால் இது நான் முன்னுமே தலைப்பில் குறிப்பிட்டது போல இதை மத வழிபாட்டு உரிமையில் தலையிடவே சம்மந்தமே இல்லை. ஆனால் இது மீண்டும் ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக அப்படின்ற ஒரு தோற்றம் பேசிட்டாங்களே. தமிழக அரசு அது ரொம்ப கடுமையாக இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், முஸ்லீம் பர்சனல் லா போர்டுன்னு ஒன்று இருக்குது சார்.
அவங்க இந்த எப்போல்லாம் தனிநபர் சட்ட வாரியம். தனிநபர் அது எப்போல்லாம் குரல் எழுப்புனாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஷாபானு வழக்கில் குரல் எழுப்புனாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட், காமன் சிவில் கோடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 370 இருப்பாங்க. நீ இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் தடுக்க எங்கே போன? நீ வந்து ஒரு ஸ்டேபிள் பாடி, முஸ்லீம் லா போர்டு ஒரு ஸ்டேபிள் பாடி, இல்லை மற்ற சமுதாய அமைப்புகள் எல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டேபிள் பாடி. தப்பு நடக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அந்த தப்பை சரி செய்வதற்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்தால், அல்லது அந்த திருத்தத்தில் தவறுகள் இருந்தால் தவறுகளை நம்ம சொல்லுவதில் நிச்சயமாக நம்முடைய கடமை அது. நம்ம அங்கே பின்னாடியே போயிட்டுருக்க முடியாது. இந்த சட்டம் எதுக்காக வருதுங்கிறத யோசிக்கணும் முதல்ல. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் பொதுவாக வந்து தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் வந்து இந்தியாவில் வேறு எந்த வக்பு வாரியத்தின் மீதும் கிடையாது. ஓ, அவர் இப்போ அமைச்சர் பேசும்போது, மத்திய அமைச்சர் பேசும்போது 3 முறை 4 முறை சொல்வார், தமிழ்நாடு 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 கூப்பிட்றாரு. அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸும் எங்கேருந்து புகார்கள் என்பதை விட அவ்வளவு ஊழல், அவ்வளவு முறைகேடுகள் அப்படின்றதா சரியா இருக்குமா? முறைகேடுகள், சட்டமீறல்கள் முதல்ல தான். வக்ஃபேக்ட் திருத்த சட்டம்னு பேசுகிறீங்களே, இருந்த ஆக்ட் மேலே நீங்கள் சட்டமீறல் பண்ணும்போது திருத்தம் வராமல் என்ன செய்யும்? நீ தப்பு பண்ணால் என்ன செய்வாங்க? சிடபிள்யூசின்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில். அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க லெட்டர் எழுதுவாங்க, ஐயா அவங்கள மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் அதை சரி செஞ்சுட்டு மனுதாரருக்கும் ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு பதிலை போட்டுருங்கன்னு. இன்றைக்கு வரைக்கும் எந்த சிடபிள்யூசி லெட்டருக்கும் வக்ஃப் போர்டு, தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் பதில் போடவே இல்லை. என்னை முதல் கொண்டு நானும் சிடபிள்யூசிக்கு போட்டேன். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், சிடபிள்யூசிக்கு ஒரு பவர்ஸ் கூட்டணும், சென்ட்ரலில் நம்ம பவர் கொண்டு வரணும். சில ஆர்கனைசேஷன் தீவிரவாத சிந்தனை கொண்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் பள்ளிவாசல்களில், தர்காக்களில் பணத்தை கொடுத்து நிர்வாகத்தில் வருவதற்கு முயற்சிக்கிறார்கள், அல்லது வந்துவிட்டார்கள், வருவார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற இது வந்து அவங்களுக்கு வந்து இந்திய அரசை பொறுத்த மட்டும் யாராக இருந்தாலும் இந்திய நாட்டின் பாதுகாப்பு தான் முக்கியம். இன்றைய தினம் அந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்குன்னு நீங்கள் நிறையா இருக்குது. ஓ, நிறையா இருக்குது. நான் இப்போது அந்த விஷயங்கள்லாம் பேசணும், பல விஷயங்கள் பேசலாம். இப்போ என்னை வந்து போலீஸ் எடுதா, உங்களை போலீஸ் எடுத்தா, அப்படியெல்லாம் வந்து போலீஸ் எடுத்துடணும் தேடாதங்க. நான் சும்மா உட்காந்துட்டு இந்த மேடையில் உட்காந்துக்கிட்டோ இந்த அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் சொல்லலை. 1998 சீரியல் பாம் பிளாஸ்ட் கேஸில் எல்லாமே நான் தலைவன்றவெல்லாம் ஓடி போயிட்டான். அப்போ நான் முன்னிலையில் நின்று செயல்பட்டவன் இந்த சமுதாய பாதுகாப்புக்காக. சட்டமன்றத்தில் வந்து அன்றைய தினம் வந்து மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் உறுப்பினர், மரியாதைக்குரிய இவர் மறந்துட்டார், தெய்வநாயகம் பேசினார், பொன்னம்மாள் பேசுனாங்க, புலவர் தீரன் பேசுனாங்க. முஸ்லீம்கள் வந்து நீங்கள் பொதுவான முஸ்லீம்கள் மீது எந்த விதமான ப்ரெஷரும் போடாதீங்க, தவறுகள் செய்தவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்க. பொதுவாக தமிழக மக்கள், முஸ்லீம் மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை நினைத்து அச்சப்படுகிறார்கள். சுதந்திர இந்தியாவிலே மிகப்பெரிய பாதிப்பு வந்து 98 சீரியல் பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முஸ்லீம்களுக்கு. அப்போது பல இயக்கங்கள் இப்போ இருக்கிற இயக்கங்கள் கிடையாது. பல இயக்க தலைவர்கள் ஓடிவிட்டார்கள் காட்டி கொடுத்து விட்டு. அதில் ஃபீல்டில் நின்ற வேணாம். அவ்வளோ பிரச்சனைகளில் வந்து ஃபீல்டு நின்று நியாயத்துக்காக எந்த ஒரு தப்பான முறையிலும் அப்பாவிகளை கைது செய்வதை நான் எதிர்த்தேன். அதற்காக போராடினேன். காவல்துறையும் அப்போ வந்து ஒரு ஐஜி எஸ்ஐடியில் இருந்தார், பரம்வீர் சிங்னு. எஃப்ஐஆரில் இருந்த நபர்களே வெளியே அனுப்பிட்டார், இது அந்த நேரத்தில் தப்பாக போட்டாங்கன்னு. அப்படியே அதிகாரிகள் வந்து போலீஸ் நியாயத்தின் பக்கம் இருந்தார். இப்போ எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் மேலே இருந்துச்சு, எஃப்ஐஆர் இருந்துச்சு, அவர் மேலே எஃப்ஐஆர் வேணாங்க, எஃப்ஐஆரில் இருக்க அவர் அக்யூஸ் வேணாம், அவர் வெளியேற்றிட்டார். என்ன செய்ய போட்டாங்க, வெளியே வந்து விட்டார், அவர் டச் பண்ணவே இல்லை. ஆக பொத்தாம்பொதுவாக நாம் என்ஐஏ தப்பு பண்ணுது, அவன் பண்ணுறான், எஸ்ஐடி தப்பு பண்ணுறான், ஏடிஎஸ் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்து சொல்ல முடியாது. இந்த நாட்டின் அரசு, இந்திய அரசு, அது காங்கிரஸாக இருந்தாலும், அல்லது திமுகவுடைய கூட்டணி அரசாக இருந்தாலும், அல்லது பிஜேபி கூட்டணி அரசாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து நாட்டின் பாதுகாப்பு, செக்யூரிட்டியை பார்ப்பாங்க. 99 பேர் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்க்கிறார்கள். குறிப்பாக 99% முஸ்லீம்களும் எதிர்க்கிறார்கள். உங்களை போன்ற ஒரு சிலர் மட்டும்தான் இல்லை இதுதான் ஃபேக்சுவல் அப்படின்னு பேசுகிறீங்க. அது அப்போ அப்படிலாம் மடைமாற்றப்படுகிறார்களா அப்படின்னு அறியாமை சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம சொத்து போகுது, சொத்தை அடிக்க போகிறாங்க, அப்படியெல்லாம் எந்த அரசாலும் எந்த சொத்தையும் அடிக்க முடியாது.
சொத்துங்கிறது வக்போர்டு சொத்து கிடையாது. ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் பரம்பரைக்கும் குடும்பம் சார்ந்தது தான் அதிகமான சொத்துக்கள். அடுத்து வக்ஃப் பை யூசர்ஸ், பல நூறாண்டு காலமாக பயன்படுத்தி வருவது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நவாபுகள்லாம் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் தொழுவக்கூடிய இடங்களை விலைக்கு வாங்கி தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக கொடுத்தது கிடையாது. ஃப்ரீயாக கொடுத்தது கிடையாது நவாபர்கள், முஸ்லீம் மன்னர்கள். அதே நேரத்தில் இந்து மன்னர்கள், இப்போ ராமநாதபுரம் சேதுபதி, மதுரை கூல் பாண்டியன், திருநெல்வேலியில் ராணி மங்கம்மாள், திருச்சியில் ராணி மங்கம்மாள், திருச்சி அடுத்து ராணி மீனாட்சி, அண்டு பார்த்திங்கன்னா சரோபோஜி, இது போக பல பெரும் செல்வேந்தரர்கள் கொடை கொடுத்துருக்காங்க. இறைநேசர்கிட்ட வருவாங்க, அவங்கள்ட்ட எங்களுக்கு மருந்து வேணுங்க, இல்லை எங்களுக்கு ஓதி கொடுங்க, அவங்களுக்கு அது சரியாகிட்டால் அவங்க அதுக்காக பரிகாரமாக அல்லது அன்பளிப்பாக அவங்க மீது கொண்ட ஒரு அன்பின் பாசத்தின் காரணமாக சொத்துக்கள் கொடுக்கப்பட்டது தான். இன்றைக்கி நிறையா பேர் அறியாமையில் இருக்காங்க. இந்த சட்டம் வந்ததுக்கு காரணமே வக்பு போர்டு தான், வக்பு வாரியம் தான். தமிழ்நாட்டை இந்த வக்பு வாரியத்தை கெடுத்து நாசமாக்கி குட்டி சோறாக்குனது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். ஒரு 3 எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியாத அந்த கட்சி, அந்த கட்சியின் மீது அனுதாபப்பட்டு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாரிய தலைவர் கொடுத்தார். அப்துல் ரஹ்மான் தவறு செய்தவன் அவரை ராஜினாமா பண்ண சொல்லிவிட்டு அதே கட்சியை சார்ந்தவரை நவாஸ் கனி அவர்களை கொடுத்தார். நான் அவரிடம் நேரில் சென்று பல முறை முறையிட்டிருக்கிறேன். நேரில் அறையில் பேசியிருக்கிறேன். வாரிய கூட்டத்தில் 1 மணி நேரம் விளக்கம் கொடுத்துருக்கேன். நான் தனியாக போனது கிடையாது, எப்போவுமே அதை சம்பந்தப்பட்ட நபர்களை அழைத்து சென்றிருக்கிறேன். அப்போ திருந்த மாட்டீங்க. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் முக்கியமான விஷயத்தை. என் மீது நான் சிஓடைய பிஏக்கு ஃபோன் பண்ணேன். அவர் எனக்கு பேசுவார். சனிக்கிழமை அன்றைக்கி என்கிட்ட பேசினார். அவர் இந்த மாதிரி அந்த பில்லு காப்பி இருந்தால் எனக்கு உடனே அனுப்புங்க, பார்லிமெண்ட்டில் போட்டதுன்னா நான் காலை 8:15 மணிக்கு அது ஜிஓலாம் அனுப்பினேன். அப்போ சொன்னப்பா ஜிஓ வந்துருச்சு, கெசட் வந்துருச்சு, அது நோட்டிஃபிகேஷன் வந்தால் வக்பு வாரிய அலுவலகத்தில் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தால் சட்டத்துக்கு புறம்பானது. நீங்கள் அதை அனுமதித்தால் நான் மக்களை அழைத்து கொண்டு பூட்டு போடுவேன். இது அந்த ரொம்ப ராஜ விசுவாசி அந்த சிஓடைய பிஏ, நல்ல ஆள் தான், நல்ல மனுஷன்தான். அது சேர்மன்ட்ட போட்டோன்னே என் மீது நேற்று புகார் செய்யப்பட்டுள்ளது. அதை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஜனநாயக நாட்டில் இவர்கள் செய்த அயோக்கியத்தனத்திற்கு, இவர்கள் செய்த தவறுகளுக்கு, இவர்கள் செய்த கொள்ளையடித்ததற்கு, ஊழல் புரிந்ததற்கு வக்ஃப் போர்டில் டாப் டு பாட்டம் கரப்ஷன். இதை தடுக்க பிஎன்டிசி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதை இப்படி ஜெனியூனாவோ இல்லை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்கிறீங்க. ஆனால் தமிழக அரசே இது எதிர்க்கிறது, மேல்முறையீடு செல்வோன்றது, தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம்னு சொல்லுது. சார், நான் எனக்கு இன்டர்வியூ எனக்கு ஒரு ஆடியன்ஸ் கொடுத்தா நான் தப்புங்கம்மே. நானே கவர்மெண்ட் சார்பாக போட்டு பல விஷயங்கள் நான் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஜேபிஸில் நான் பல விஷயங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன், சஜஷன் கொடுத்துருக்கேன். முதல்ல நம்ம திருத்திக்கிட்டா எல்லாமே சரியாக போயிடும் சார். நம்ம சரியில்லை சார். நம்ம சரியாக இருந்தால் 3வது வருவானா? ஒரு மாற்று மத நண்பருக்கு சிவன் சொத்து குலநாசம், வக்ஃபு சொத்து வம்சநாசம். நீ உள்ளே வரதை வக்ஃபு சொத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணலாமா? பணத்துக்கு மேலே மணி மேக்ஸ் மணி அப்படிம்பாங்க. அந்த வேலை தானே பார்க்குறீங்க. ஒரு விஷயத்தை கூட இந்த வாரியம் செய்யவில்லை. வேறு ஒன்றும் இல்லை சார். அப்துல் ரஹ்மான் சேர்மனாக இருக்கும்போது அவர் உம்ராவுக்கு போகிறேன், மக்காவுக்கு போகிறேன்னு ஒரு அனுமதி வாங்குறாரு. டிரான்சிட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1/2 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ இல்லை ஒரு அரை நாளோ இருக்கலாம். ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லை அந்த ஏர்லைன்ஸ் அரேஞ்ச் பண்ணுற ரூமுக்குள்ளே இருக்கலாம். இவருக்கு பெர்மனண்ட் விசா துபாயில் இருக்குது. இவர் 3 நாள் அந்த ஊரில் மீட்டிங் போட்டு சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் உம்ரா போகிறார். அதை இந்த அரசு கண்டிக்கவில்லை. சூஃபி இஸ்லாமிக் போர்டு தலைவர் நூர் முகமது என்பவர் மனு கொடுக்குறார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காருங்க, இதானங்க ஆர்டர், ஜிஓ இதானே போட்டிருக்குங்க. இவர் அங்கே போய் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி ஃபோட்டோ அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்ட பதிவு முதல் கொண்டு கொடுக்குறாரு. அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனே அவர் ஹைகோர்ட்டுக்கு போனார். போலீஸை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்க சொல்லுங்கன்னு. ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க பெஞ்சில், இந்த நீதிமன்றத்துக்கு போலீஸுக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியாது, இதை கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அரசு அதிகாரிகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள்.
இதில் தவறு நடந்திருக்குமேயானால் அதற்கு யார் பதில் சொல்வது? ஒரு அங்கீகாரம் பெறாத ஒரு கல்லூரிக்கு தலைவர் என்ற பதவியை வைத்துக்கொண்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறார். மணி லாண்டரிங். இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது கூட்டணி தர்மம் என்ற பெயரில். நல்லது அஜ்மல் கான் சார், நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகளில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்றைய உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி அஜ்மல் கான் சார். இதில் மற்றும் ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.